கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் வேதத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எது பிரயோஜனமான ஒரு காரியம், எது பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் என்று சொல்லி அதை குறித்து நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம சிந்திக்க இருக்கலாம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம் 17 சொல்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை அவர் நமக்கு போதித்து நடத்துகிற தேவன். போதிக்கிறது மட்டுமல்ல, அந்த வழியில் நம்ம நடக்கும்படியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் அநேக நேரம் பிரயோஜனமில்லாத அநேக காரியங்களை நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு நினைச்சுவேன் போதித்து நீ அதில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு ஒத்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் சங்கீதக்காரன் எழுதுகிறான். சங்கீதம் 32 சங்கீதம் 8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் பிரயோஜனமாக இருக்கிறத உனக்கு போதிப்பேன் என்றார். அது மட்டும் இல்லை, போதனையோடு விட்டு விடுகிறல்ல, நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். நானே அந்த வழியில் நீ எந்த வழியில் நடக்கணுமோ, எந்த பிரயோஜனமான காரியத்தை நீ செய்யணுமோ அந்த காரியத்தில் நானே உன்னை நடத்துவேன் என்று சொல்கிறார். அது மட்டும் அல்ல, அவர் சொல்கிறார், உன் மேலே என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ என் ஆலோசனையை கேட்பான் என்று சொன்னால் நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். இன்றைக்கி நேரம் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? எந்த காரியம்னாலும் கொஞ்சம் வரையில் அந்த காரியத்தில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்ககிட்ட போய் கேட்குறோம், அதில் ரொம்ப அனுபவப்பட்டவங்ககிட்ட போய் இந்த பிஸ்னஸை செய்யலாமா, இது வர்த்திக்குமா என்று சொல்லி கேட்குறேன். நல்லது தான். ஆனால் அதற்கு முன்பாக நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. அவர்கிட்ட முதல்ல ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், ஒருவேளை இந்த காரியத்தில் இந்த பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் எடுக்க வேண்டிய தீர்மானங்களாக இருக்கலாம், ஒருவேளை என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், படிப்பு காரியங்கள், ஒரு வீடு கட்டுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ காரியங்களை நம்ம அனுதினமும் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அதில் முதலாவது நம்ம கேட்க வேண்டிய, நல்ல அதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அனுபவம் உள்ளவர்கிட்ட கேட்பதில் தவறு இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், நான் உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை கேட்பேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். அவருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுப்போம் என்று சொன்னால் அது எவ்வளவு நலமாயிருக்கும். முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம ஆலோசனையை கேட்போம். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் மனுஷர் இடத்துல போய் கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஆலோசனைக்கு அதுக்கு சரி சமமாய் அதே விதமாக யார் ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதுதான் சரியான ஆலோசனை என்று நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவன், பிரயோஜனமாக இருக்கிறத நமக்கு அவர் போதிக்கிற தேவன், போதனையோடு விட்டு விடுகிற தேவன் இல்லை, அந்த வழியில நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறாரு. வேதத்தின் அடிப்படையிலிருந்து சில பிரயோஜனமான காரியங்கள், பிரயோஜனமற்ற ஒரு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 4:7-8, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுமாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் அது என்னது, புரோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. 2 காரியத்தில், ஒன்று புரோஜனம் இல்லாத ஒரு காரியம், இன்னொன்று என்னது புரோஜனமான ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி என்ன செய்யணுமா, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இன்றைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? கட்டுக்கதைகளுக்கு தங்கள் செவியை சாய்த்து கொண்டு நேரத்தை என்ன செய்கிறாங்க, காட்லெஸ் மித்துன்னு சொல்லப்படும். இன்னைக்கு பாருங்க, கிளவிகள் பேச்சு என்று சொன்னால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, உபதேசம் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, இல்லாட்டினா சின்ன பிள்ளைகளுக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கற்பனையில் உதித்த வர சில பாத்திரங்களை வைத்து அவங்க இப்படிலாம் செய்தாங்க, இல்லை ஒரு தேவதை வந்துச்சு, அந்த தேவதை இந்த மாதிரி காரியத்தை செய்து அப்படின்னு சொல்லி
கட்டுக்கதைகள், அதுக்கும் நிஜத்துக்கும் உண்மையான வாழ்க்கைக்கும் இருக்க அதனால ஒரு சின்ன பிள்ளைக்கு நீங்கள் கதை சொல்லி கொடுக்கும் போதும், ஒரு சம்பவங்களை சொல்லி கொடுக்கும் போதும் வேதத்தின் அடிப்படையில் உண்மையான சம்பவங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க கற்றுக்கொள்ளணும். சும்மா கற்பனையில் உதித்த கதைங்க, அவங்க வந்து இப்படி செஞ்சாங்க, உள்ள இன்னைக்கு பாருங்க இந்த ஸ்பைடர் மேன் என்று சொல்லி இப்படி அநேக, அதாவது கற்பனையில் உருவான, இன்னைக்கு பாருங்க பிள்ளைகள் அதை தான் பார்க்குறாங்க. ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் போனால் அவன் என்னெல்லாம் பண்ண, ஒரு ஹீரோ இப்படி பண்ணனா, அதை தான் பிள்ளைகள் நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்காங்க. இதெல்லாம் கட்டுக்கதைகள், அதெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, தேவ பக்திக்காக அந்த அப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் சீர்கேடை நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை வளர்க்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களும் உண்மையுள்ள காரியங்களாக இருக்கணும். சில பேர் சின்னதுலேயே பிள்ளைகளை பயமுறுத்துவாங்க. அந்த போலீஸ்காரர் வராது, உன்னை பிடித்து கொடுவேன், இல்லை அந்த புலி வருது உன்னை பிடிச்சு கொடுத்துருவேன். இப்படி குழந்தையா இருந்து வளரும் போது அதுக்குள்ள ஒரு பய உணர்ச்சியை உண்டாக்கி விடுவார்கள். பாருங்க, எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பிரயோஜனமாக இருக்குது நான் உனக்கு போதிக்கிறேன். அவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே, என் பிள்ளையை நான் வளர்க்குறதுக்கு ஞானம். மனோவாவும் மனைவியும் சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாக கேட்குறாங்க, இந்த பிள்ளை எங்களுக்கு பிறக்கும்போது அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்கணும், நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று கேட்குறாங்க. இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் கேட்கணும். இன்னைக்குள்ள ஜென்ரேஷனில் பாருங்கள், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாய் போய் கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விளமே தெரியல. ஒருவேளை நாங்கள் ஒரு ஸ்கூல் வைத்திருக்கிறோம். சமீபத்தில் 2 5th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் வந்து ஆஃபீஸ் ரூமில் எங்கள் பிரின்ஸ்பால்கிட்ட சில காரியங்களை என்கொயர் பண்ணிட்டு இருந்தார். என்ன அப்படின்னு கேட்டால், அவன் வந்து வீட்டுக்கு போனவுடனே 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வீட்டுக்கு போனவுடனே ஃப்ரீ ஃபயராக ஏதோ ஒன்று ஒரு வீடியோ கேம் இருக்குது போல், ஃப்ரீ ஃபயர் விளாடுவான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பையங்க சொல்லி கொடுத்ததுனால விசாரித்து கொண்டிருந்தாங்க. அந்த பையன்ட்ட 5th ஸ்டாண்டர்ட் பையன் தானே, ஆமாம். கேட்டோன்னா, ஆமாம். ஏன்டா, யார் உனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தது, யார் ஃபோனில் இருந்து? எங்கள் அம்மா ஃபோனில் இருந்து. எப்படி உனக்கு அந்த இதெல்லாம் நீ டவுன்லோட் பண்ணனா? பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 9th படிக்கிற ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்தாங்க, அதை தான் விளாடுவேன்னு சொல்லி. அந்த பையனுக்கு அதனுடைய கெடுதி எவ்வளவு என்று தெரியலை. எப்படி அநேக பிள்ளைகள் இன்றைக்கு இப்படிப்பட்ட கேம்ஸை விளாடி படிப்பில் நாட்டம் இல்லாமல், அதாவது நீங்கள் அந்த பிள்ளைகளை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன ஸ்கூல் வைத்திருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி விரக்தியான ஒரு பார்வையோடு இருப்பாங்க. அந்த பாடத்தில் உள்ள கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக போயிடும். எத்தனையோ பிள்ளைகள் அந்த நிறைய கேம்ஸில் அந்த பணத்தை வீட்டுக்கு தெரியாமல் அம்மா அப்பா பணத்திலிருந்து எடுத்து அதுக்கு என்னெல்லாமோ அந்த கேம்ஸில் பணமெல்லாம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கடைசியில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக 10th எங்கள் ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்து 2nd மார்க் எடுத்து ஒரு பையன் பிறகு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னால திருநெல்வேலிக்கு அவன் படிக்க சென்ற பிறகு அங்கே சரியாக படிக்கலான்ட்டு திரும்ப வந்து எங்கள் ஸ்கூலில் 11th கொண்டாந்து சேர்த்தாங்க. ஒரு ஆண்டு இருந்தால் திருப்பி அவங்க அப்பா வந்து அங்கே தான் வீட்டிலேருந்து படிக்க முடியும் என்று சொல்லி திரும்ப அவனை 12th அங்கே கொண்டு போனாங்க. சில காலம் கழித்து வந்தார். என்ன ஆச்சு, எங்கே இப்போ நல்லா படித்து கொண்டு இருக்கிறானா என்னன்னு சொல்லும்போது மிகவும் வேதனையோடு சொன்னார், சார் அவன் வீடியோ கேமில் பழகி அப்போ அந்த ஏதோ ஷூட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ கேமோ எந்நேரமும் கையை வந்து ஒரு கன் கையில் வைத்திருக்கிற மாதிரி ஒவ்வொரு அறையாக போய் ஷூட்டுன்னு அப்படியே கத்திக்கொண்டு இருக்கிறான் சார். அப்படியே பைத்தியம் பிடித்த மாதிரி ஆயிட்டான். ஸ்கூலில் 10th வரைக்கும் படிக்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல பையன், அமைதியான பையன், நல்லா படிக்கிற பையன். அவனுடைய வாழ்க்கை இந்த வீடியோ கேம், இந்த லீவு நாட்களில் வீடியோ கேம்ஸ் விளாடி அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுச்சு, அப்படியே ஒன்றுமில்லாமல் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை. ஆனால் பாருங்க, அப்புறம் அந்த பையனுடைய வீட்டுக்கு, அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு அந்த மொபைலை பற்றி தெரியல, அது என்ன கேம்ஸ் என்னென்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அதை குறித்து விலக்கி, இப்படிப்பட்ட கேம்ஸ் பிள்ளை விளாடுறாங்க, தயவுசெய்து உங்கள் ஃபோனை கொடுக்க இல்லாட்டா உங்கள் ஃபோனை பட்டன் ஃபோனாக ஆக்கி விடுங்க என்று சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, அந்த பிள்ளைகளையும் எச்சரித்து, நீ இந்த மாதிரி பெரிய பையங்க கூட பழகக்கூடாது, நீ ஸ்கூலில் படிக்கிற பையங்க கூட தான் விளாட என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து. ஏன்னா அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அதுக்கு மேலே நான் ரொம்ப வேற எதுவும் நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி தான் போய் கொண்டு இருக்கிறது. பெற்றோருக்கு அதை குறித்து கொஞ்சம் கூட சிந்தனை இல்லை. பிறக்கிற பிள்ளையிலிருந்து கையில் அவங்க மொபைல் ஃபோனை தான் கொடுக்குறாங்க. பிறந்த பிள்ளை அழுதுச்சுன்னா மொபைல் ஃபோனு தான், எல்லாத்துக்கும் மொபைல் ஃபோன். முதல்ல அது கண்ணுக்கு எவ்வளவு கெடுதி, மூளையில நிறைய கட்டிகளை உருவாக்குகிறது என்று சொல்கிறார்கள். எல்லாம் என தங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும் என்று சொல்லி இன்னைக்கு மொபைல் போன்லயே பிள்ளைகளை பிறந்ததுலேருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு பிசாசு நன்றாக மொபைல் போனை தனக்கு ஒரு ஆயுதமாய் அவன்
இன்னைக்கு உபயோகித்து கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். பிள்ளைகள் வைத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பிள்ளை எப்படி ஏமாத்துறாங்க தெரியுமா? ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க, அதனால உங்கள் ஃபோனை தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ப்ரோனோகிராஃபி என்கிற சொல்லுகிற ஆபாச படங்களை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் ஃபோனை கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் சொல்வதெல்லாம் நீங்கள் நம்பி விடாதீர்கள். உடனே அவங்களுக்கு யார் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரேல சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே பேசி சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி கிளாரிஃபை பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் இதில் நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் பிறகு பிற்காலத்தில் அவங்களை மாற்றுவது மிகவும் கடினமான ஒரு காரியம். வேதம் அழகாய் சொல்கிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். கண்டிப்போடு அன்பு முதல்ல வேணாம், அதுக்கு கண்டிப்பு ரெண்டும் இருக்க வேண்டும். ரெண்டும் பேலன்ஸாக போய் கொண்டு இருக்க வேண்டாம். அதனால் பொல்லாத உலகத்தில் பிசாசு பிள்ளைகளை கண்ணி வைத்து கொண்டு இருக்கிறான். இந்த நாளில் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்தும்னா ஆலோசனை யார்கிட்ட வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரயோஜனமாக இருக்கிறவளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? எல்லாவற்றிலும் அவற்றை ஆலோசனை கேட்போம். பிள்ளைகளை நான் எப்படி நடத்தணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேளுங்க. அதிலேயே சொல்லி சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, சரீர முயற்சி என்று சொன்னால் ஃபிசிக்கல் ட்ரைனிங் என்று சொல்லலாம். தங்களுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு என்ன செஞ்சுறாங்கன்னா, எக்ஸசைஸ் என்று சொல்லி எங்கே போயிடுறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, காலையில் எழும்பி நடைப்பயிற்சி போகிறாங்க, நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. நல்லது தான், தவறு என்று சொல்லலை. ஆனால் அதிலே தான் அவங்க நாட்டம், தங்கள் உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கணும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியத்திலே தான் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது இதெல்லாம் என்னதான் அற்ப பிரயோஜனம் உள்ளது. எது பிரயோஜனம் உள்ளது என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எது பிரயோஜனம் உள்ளது தெரியுமா? தேவ பக்தி தான் இன்றைக்கு என்னது பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி என்று சொன்னால் என்னது? ஆண்டவருக்கு மேல பக்தி வைத்து ஒரு வாழ்கிற வாழ்க்கை. அதற்கு வேதம் அழகாய் ஒரு உதாரணம் சொல்கிறது. யாக்கோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. பக்தி என்று சொன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதைவுகளும் படுகிற உபத்திரவத்திலே அவரை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. தேவ பக்திக்கு வேதம் ஒரு விளக்கம் கொடுக்கிறது. எது தேவ பக்தி? இந்த உலகத்துல எத்தனையோ பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள், தகப்பன் தாய் இல்லாத எத்தனையோ திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. விதவைகள், கணவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக விதவைகள், அவங்க படுகிற உபத்திரவத்தில் நம்ம என்ன செய்யணுமா? அவங்களை விசாரிக்க வேண்டும். நம்ம அருகில் ஒருவேளை இப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், நாம் அறிந்திருக்கிற விதவைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், அவங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வரும்போது நாம் அவர்களை இதை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. சும்மா உட்காந்து ஆண்டவருக்கு பயப்படுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி இல்லை. இந்த வாழ்க்கையில் கிரியையில் நாம் கனி இந்த கனிகளை வெளிப்படுத்தணும். நான் பக்தியாக இருக்கிறேன்னு சொல்கிறதல்ல, செயல்பாட்டில் கனியில் வெளிப்பட வேண்டும். நான் வாழ்க்கை என்கிற ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கையில் அது வெளிப்பட வேண்டும். உபத்திரவத்தில் அவரை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளணும். இந்த உலகம் நிறைய காரியங்களை கரைப்பட்டு காணப்படுகிறது அல்லவா? அந்த காரியத்தில் நாம் கரைப்பட்டு விடக்கூடாது. இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுங்க. இதுதான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. இப்போ தேவ பக்தி என்பது திக்கற்ற பிள்ளைகளும் விதைவுகளும் படுகிற உபத்திரவத்தில் அவங்கள விசாரிக்கணும். ஏன்னா அவங்கள பாருங்க, இப்படி கஷ்டப்படுறவங்களை யாருமே விசாரிக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏழைகளாக இருந்தாங்க, அவங்க என்ன நினைக்கணும், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இவங்ககிட்டலாம் நம்ம பழகலாமா? இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தோடனே நிறைய பேருக்கு பெருமை வந்துடுது. எங்கேருந்தா வருதுன்னு தெரியல. மற்றவங்களை ரொம்ப அற்பமாக நினைக்கிறாங்க. ஒருவேளை தங்கள் பிள்ளைகள் படித்தவர்களை ஃபாரின்லாம் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்களை என்னமோ ரொம்ப பெருசாக தாங்க தான் பெரிய ஆட்கள் நினைப்பாங்க. இல்லை கொஞ்சம் ஆங்கில திறமையெல்லாம் அதிகமாக இருந்துட்டுன்னா அவங்களுக்குள்ள ஒரு தன்னை அறியாமலே ஒரு பெருமை, மற்றவங்களெல்லாம் அற்பமாக நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். அதல்ல, நம்ம கர்த்தர் வைத்திருக்க நிலைமைக்கு காரணம் கர்த்தர் தான். நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம், ஸ்டேட்டஸில் இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் கர்த்தர் தான். அவர் மட்டும் நம்முடைய மேன்மை பாராட்டுறோம், அவரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். அவர் நம்ம இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. யோசித்து பாருங்க, நம்ம இருக்கிற நிலைமைக்கு காரணம் யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே.
அவர்களாட்ட இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கவே முடியாது. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை இந்த நிலையில வைத்திருக்கிறேன். எதற்காக வைத்திருக்கிறேன்? உன்னை சுற்றி எத்தனை திக்கற்ற பிள்ளைகள் இருக்காங்க, எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க தெரியுமா? உங்களால் இயன்ற மட்டும் விதவைகளுக்கு உதவி செய்யுங்க. எங்க பிரேயர் குரூப்ல 4-5 விதவைகள் வருவாங்க. மாசம் மாசம் நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அவங்களுடைய தேவைகளை சந்திப்போம். எத்தனையோ திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நம்மளால் முடிந்த அளவு என்ன செய்யும். ஒருவேளை நான் எல்லாருக்கும் பண வசதி இருக்குன்னு சொல்ல முடியாது, விசாரிக்கலாம் அல்லவா அவங்களுக்கு படுற. ஏன்னா அவங்கள போய் யாருமே விசாரிக்க மாட்டாங்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்கள கண்டாலே அவங்க ஒதுங்கிடுவாங்க. ஐயோ நம்ம போனோன்னா நம்மகிட்ட ஏதாவது உதவி கேட்டுருவாங்களா, இப்படிலாம் ஒதுங்கி போகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ விசாரி, அப்படிப்பட்டவர்களை கண்ட விசாரி, அன்பா பேச அவங்ககிட்ட. இதுதான் நான் விரும்புகிற பக்தி என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகம் கரைப்பட்ட உலகம், எத்தனை காரியத்துல உலகம் கரைப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தால கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளணும். ஒருவேளை நீங்க கரைப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தினால ஆண்டவரே என்னை கழுவிருங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மை கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழும்படியா கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அப்படி செய்யும் போது அதுதான் அவருக்கு முன்பாக சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனால இந்த காரியத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, ஆனால் தெய்வ பக்தியானது இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல. நீங்க தெய்வ பக்தியா இங்கே வாழ்வீர்கள் என்று சொன்னால் இனி வரப்போகிற பின்வரும் ஜீவன் நித்திய ஜீவனுக்கும் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அது என்னதான் பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அப்போ வேலை பிசிக்கல் ட்ரைனிங் என்று சொல்லி எவ்வளவுதான் கட்டுக்கோப்பான், அதை குறைக்கணும் இதை குறைக்கணும் என்று சொல்லி அவ்வளவு முயற்சி எடுப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் என்று சொல்லி எல்லாத்துக்கும் செலவழிப்பாங்க. அந்த கொஞ்ச நேரத்தை கர்த்தருக்காக தேவபக்தியாய் வாழ நம்ம முயற்சி எடுப்போம் என்று சொன்னார் அது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் பார்க்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல இன்னொரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:14 சொல்லுது, இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு என்று சொல்லு. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுமான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு. இன்னைக்கு சில பேர் எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம், என்ன ஒரு காரியத்தை சொன்னாலும் வாக்குவாதம் பண்ண, அவங்களால வாக்குவாதம் செய்யாமல் இருக்கவே முடியாது. அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. அங்கே பாருங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனமே கிடையாத கேட்கிறவர்களையும் அதை கவிழ்த்து போடுமா. அப்படிப்பட்ட வாக்குவாதம் செய்யாதபடி கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லி என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு முந்தினதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தா கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டு கடைசியில் அவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, ஒன்றுக்கும் பிரயோஜனம் வாக்குவாதம். ஒருவேளை ஏதாவது ஒரு வேத வசனத்தை சொன்னா நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. இது எப்படி, நீங்க சொல்றது சரிதானா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வாக்குவாதம் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அதிகரித்து கொண்டு போயிருக்கிறாங்க. வசனத்துக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணுகிறவர் இன்னைக்கு எத்தனை பேர் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது ஒன்றுக்கும் பிரயோஜனம், அந்த வாக்குவாதம் பிரயோஜனமும் கிடையாது. கேட்டுட்டு அந்த வாக்குவாதத்தை கேட்கிற சில பேர் என்ன செஞ்சு அது என்ன செஞ்சிருமா, கவிழ்த்து போட்டு விடும். இவங்க பண்ணுகிற அந்த வாக்குவாதம், ஒருவேளை ரொம்ப சில பேர் வாக்குவாதத்தினாலே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க சொல்றதுதான் சரி என்று சாதித்து விடுவார்கள். அதனால நிறைய பேர் அதை என்ன செஞ்சிருது, அவங்க நம்பி இருக்கிற நம்பிக்கையில கூட அவங்களை என்ன செஞ்சிரும், கவிழ்த்து போட்டுரும். அதெல்லாம் நீ செய்யாதபடிக்கு என்ன செய்து கர்த்தருக்கு முன்பாக எச்சரிக்கணும். இந்த மாதிரி வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று சொல்லி எச்சரித்து அவர்களை புத்தி சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நம்ம பார்த்தோன்னா அங்க சில காரியம் எது பிரயோஜனம் உள்ளது எது பிரயோஜனமற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். நற்கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்துல நான் நம்புறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில என்ன கனி வெளிப்படணும் தெரியுமா? நல்ல கிரியைகள்.
இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில் இயேசுவை நம்ம வெளிப்படுத்தணும். நாம் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். அதை தான் நீ திட்டமாய் போதி என்று சொல்கிறார். இதுதான் மனுஷருக்கு நன்மை, இதுதான் மனுஷனுக்கு என்னது பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அதே நேரம் இன்னொரு காரியத்தை வேதம் சொல்கிறது, புத்தியினமான தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரோஜனமும் வீணுமாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. திரும்பவும் அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். புத்தியினமான பேச்சு, தர்க்கம் பண்றது தேவையே கிடையாது. எங்கேயாவது யாராவது தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த விட்டு விலகி விடுங்க. நிறைய பேர் இப்படிதான் தர்க்கத்தில் ஆரம்பித்து பெரிய சண்டையாய் கூட மாறிவிடும். பெரிய பெரிய சண்டைகள், கொலையில கொண்டு போய் வீண் வார்த்தைகளை பேசி கடைசியில் தர்க்கங்கள் பண்ணி வாக்குவாதம் பண்ணி சண்டை வந்து கொலை வெறியில கூட என்ன செஞ்சிருந்தது, அது கொண்டு போய் விட்டு விடுகிறது. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது. புத்தியினமான தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், இன்னும் சண்டைகள், நியாயப்பிரமாணம். ஏன்னா அந்த காலத்தில் நியாயப்பிரமாணம் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அல்லவா? அதை குறித்த வாக்குவாதங்கள் எல்லாம் நீ விட்டு விலகு, அவைகள் அப்பிரோஜனமும் வேத வீணுமா இருக்கும் என்று சொல்லி. ஆனால் நம்ம ஒன்று தான் செய்யணும்னு வேதம் சொல்கிறது. நற்கிரியைகளை செய்ய நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு நன்மையும் மனுஷருக்கு பிரியம். ஆண்டவர் சொல்றார், நான் பிரயோஜனமானது உனக்கு போதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில் நீ எப்படி அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணும்? நல்ல கிரியைகளை நீ என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். பாருங்க, ஆண்டவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பாக ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்னும் பரிமள தைலத்தை ஆண்டவருடைய சரீரத்தில் என்ன செய்கிறா? அவள் அந்த பூசும்படியாய் அதை உடைத்து, அப்போ கூட யூதாஸ் சொல்கிறா, இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? இவள் என்னிடத்துல என்ன செஞ்சிருக்கிறா? நற்கிரியை செய்திருக்கிறார். ஆண்டவருக்காக நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் அதை பார்க்கிறார். அது நற்கிரியையாய் அவர் காண்கிறார். தபித்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு விதவை குறித்து, அவள் மரித்து போன பிறகு அவளை குளிப்பாட்டி வைத்திருக்கிறாங்க. பேதுருவுக்கு ஆள் அனுப்புறாங்க. பேதுரு வருகிறார். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, அந்த விதவை தங்களோடு கூட இருந்த போது செய்த அங்கிகள் மற்ற எல்லா காரியத்தையும் காண்பித்து அவள் இப்படிப்பட்ட நற்கிரியெல்லாம் செய்தவள் என்று சொல்கிறார். பிறகு பேதுரு அவரை உயிரோடு எழுப்புவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய நற்கிரியைகள் தான் என்ன செய்யணும்? நம்ம தேவ பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற நற்கிரியைகள் நிமித்தம் அதை நம்ம வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் அதை தான் நமக்கு போதிக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, நான் உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு நான் போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன், உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி நம்ம இப்போ சிந்தித்த ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியத்தை, சீர்கேடான பேச்சுகள், கிளவிகள் பேச்சுகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், தர்க்கங்கள் எல்லாம் விட்டு தெய்வ பக்திக்காக நம்ம முயற்சி பண்ண வேண்டும். நற்கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தெய்வ பக்தி என்று சொன்னால் எதுன்னு பார்த்தோம்? விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் படுகிற காரியத்துல, உபத்திரவத்துல விசாரிக்க வேண்டும். உலகத்தால கரைபடாதபட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது தேவனுக்கு முன்பாக அது தேவ பக்தியா இருக்கிறது. அந்த தேவ பக்தியை தான் கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். அவர் நம்மை நடத்தும்படியாய், நான் உனக்கு பிரயோஜனமானதில் சொல்லி தருவேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேட்போம், இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு காட்டுங்க என்று சொல்லி அவர் கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிரயோஜனமான காரியங்களை நாங்கள் செயல்படுத்தும்படியா எங்களுக்கு ஆலோசனை தருவேன் என்று சொன்ன தேவன், கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன தேவன், அதற்கேற்றபடி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ உதவி செய்ய, நற்கிரியைகளை செய்ய நாங்கள் பழகட்டும் அப்பா. ஏழைகள், திக்கற்றவர்களை, விதவைகளை விசாரிக்கிற ஒரு வாழ்க்கை தாங்கப்பா. உலகத்தால கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உங்களை மட்டுமே சார்ந்து வாழ உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாக ஆண்டவரே
இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை தடுமாறி இருக்கும் என்று சொன்னால், வழியிலிருந்து விலகி வாழ்ந்து கொண்டிருப்பார்களா என்று சொன்னால், தேவனுடைய அன்பு அவர்களை சந்திக்கட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும் அப்பா. எந்த விதமான பாவியா இருந்தாலும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னீங்களப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த தேவனிடத்துல அன்பு கூர்ந்து வரும்படியா கர்த்தர் அன்போடு அழைக்கிற அவர்கள் இதை இந்த நாளை அசட்டை பண்ணாதபடி உங்கள் அண்டை வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு கவலையோடு, ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றம் வராதா, என் வாழ்க்கையில இது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா யோசித்து கொண்டிருக்கிற சிந்தனைகள் மாறட்டும் அப்பா. வாழ்விக்கிற ஒரு தேவன் உண்டு, வாழ்வழிக்கிற ஆண்டவர் உண்டு. அதற்காகவே இந்த உலகத்துல வந்து பிறந்தீங்களப்பா. அந்த இயேசுவை அன்பின் ஆண்டவரை உரியாய் பற்றி கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. வாழ்க்கை முழுவதும் பிரயோஜனமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென்.